மகாநதி சீரியல்ல காவேரி தன்னை பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த வீட்டில் சொன்ன உடனே சாரதா தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க யாருக்குமே இதுல விருப்பம் இல்ல. அவங்கள பொண்ணு பார்க்க வர வேணாம்னு சொல்லிடு. நாங்க சொல்ற விஜயை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரிக்கு பயங்கரமா கோவம் வந்து, என்ன அம்மா நீங்க மற்ற 2 பொண்ணுங்களுக்கெல்லாம் 2ஆம் தரமா தான் கட்டி கொடுத்துருக்கீங்களா உங்க பொண்ணுங்களெல்லாம்? என்னைய மட்டும் எதுக்காக 2ஆம் தரமா கொடுக்குறீங்க? நீங்களா ஒரு அம்மாவா? அப்படின்னு மறுபடியும் காவேரி சாரதாவை ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னை பொண்ணு பார்க்க வருவாங்க, ஒழுங்கா ஒழுங்கா நீங்களாம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ சாரதாவால் என்ன செய்யறதுனே தெரியவே இல்லை. இந்த பக்கம் அம்மு பாப்பா ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. ஏன்னா காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜயை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதை கேட்டதுலேருந்தே வந்து நம்ம காவேரி பாப்பா அம்மு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசே சரியில்லையாட்டுக்கு. நைட்டு ஒழுங்காக தூங்கலை, மறுநாள் காலையில் ஒழுங்காக சாப்பிடல. அதுக்கப்புறம் அவங்க மட்டுக்கு திடீர்னு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி காவேரி மிஸ்ஸுக்கிட்ட பார்த்து பேசி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுலேருந்தே எங்கே எப்படி போகணும்னு கூட வழி தெரியல. அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறாங்க, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது பாப்பா, என்ன பாப்பா நீ மட்டுக்கும் தனியாக வந்திருக்கியே, யாரும் வரலையா அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிங்க அம்மு பாப்பாவுக்கு யாரும் உதவி பண்ணவே இல்லை. எப்படியோ நல்ல வேலை நம்ம நிவின் அந்த பக்கமாக வந்துடுறாப்புல. வந்த உடனே அம்மு பாப்பாவை பார்த்த உடனே எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்குள்ளே இங்கே பாப்பாவை காணோம் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் தான் கொண்டு போய் பாப்பாவை வீட்டில் விடுறாப்புல. ஸோ நடந்த விஷயமும் இப்போ விஜய்க்கு தெரியுது. பாப்பாவும் வந்து காவேரி கிட்ட பேசத்தான் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நவீனும் வந்து இப்போ காவேரியோட வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ காவேரிக்கும் அம்மு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் காவேரி மிஸ்ஸை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத இப்போ காவேரிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.